ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். என்னுடைய கிளினிக்கு ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து 9 மந்த் தான் ஆகுது, 1 இயர் கூட ஆகலை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து 2 டேஸாக திடீர்னு ரேஷ் அப்பியர் ஆயிடுச்சு பாடி ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த குழந்தையை செக் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுன்னு சொல்லி நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரேஷ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஈவன் எந்தெந்த மாதிரி விஷயம் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி வந்து சிம்பிளாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் குழந்தைக்கு வந்து ஈவன் நீங்கள் லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும், புதுசாக திடீர்னு ஒரு லோஷன் வருது, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அதை ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஃபார் எடுத்துக்காட்டுக்கு கையில் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். அது 1 டே அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த 1 டேவில் ரேஷஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2வது வந்து எது நம்ம ஸ்கின்னோட கான்டாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஸ்கின்னோட கான்டாக்ட் ஆகுறது ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ் எதுவும் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து குழந்தைக்கு போட்டு விட்டுறக்கூடாது. அதை ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டு விடுங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதை அப்படியே வந்து குழந்தைக்கு போட்டு விட்டுருக்குறாங்க. அதுதான் ரேஷ் அப்பியர் ஆயிருக்கு. நான் இதில் வந்து என்னுடைய கிளினிக்கில் எடுத்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க சப்போஸ் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு போட்டிருந்தா அந்த ரேஷ் வராமல் இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். குழந்தைக்கு ஸ்கின்னுடைய கான்டாக்டில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஃபுல் பாடி கான்டாக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து லோஷன் வந்து உடனே போடாதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டில் மட்டும் அவங்க ஸ்கின்னில் கையில் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கடையில் வாங்கி டேரெக்டாக போடக்கூடாது. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.